அப்படி சொந்தங்களை கொடுக்குங்க. இன்றைக்கி உங்களுக்காக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வர மாதிரி ஒரு பிளாட்டு தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ ரெசிடென்ஷியலான ஏரியா, அதுவும் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் இல்லைங்க. நம்ம தீபம் ஹாஸ்பிட்டலில் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் சேல் பண்ணின்னு இருக்கேன். இருக்கிறது இடத்த சேல் பண்ணலாம். ஓகே, சேல் தான் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன சாதாரணமாக இடமா வச்சுன்னு இருக்கோம். சூப்பர், பக்கா மெயின் ரோட்டில் பக்கத்துலேயே இருக்கும். ஆமாம், அதனால் நீ இடத்த சொன்னால் அவங்களே தேடி வருவாங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வரேன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக எடுத்து வந்திருக்கேன். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கூடுவாஞ்சேரி அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து கூடுவாஞ்சேரிலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலன்னுவாங்க. ஜிஎஸ்டி ரோடுக்கும் அவங்க காமிக்கிற ப்ராப்பர்ட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்ஸ். என்ன முகேஷ்? ஆமாண்ணே, செக் பண்ணியா? செக் பண்ணேன். எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் நானும் முகேஷன் சொல்ல போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, ஏன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா அதான் உங்களுக்கு அப்பப்போ வரும். நிறையா பேர் என்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ப்ராப்பர்ட்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 10லேருந்து 15 நாள் அவள் தாங்க. அதுவும் ஒரு பிளாட் 2 பிளாட் தான் எடுத்துன்னு வரோன்னா மேக்ஸிமம் 2 வாரத்தில் முடிஞ்சிடும். லே அவுட்டாக இருந்தால் 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி தான் நான் எடுத்துன்னு வருவேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களே எனக்கு இந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்ட்டு, அந்த லொக்கேஷனில் நானாக தேடி எடுத்துன்னு வர ப்ராப்பர்ட்டி தான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முகேஷ், நம்ம சைட்டு இதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோ. உங்ககிட்டயும் நிறையா கிளைண்ட் கேட்டிருப்பாங்க நம்ம கூடுவாஞ்சேரியில் வேணும்ன்ட்டு. கேட்டிருக்காங்களா? ஆமாண்ணே, போன வாரம் கூட ஒரு கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே ரெசிடென்ஷியல் பிளாட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது வரைக்குமே வந்து எனக்கே வந்து 15 பேர் போன வாரத்தில் மட்டும். ஏன்னா கூடுவாஞ்சேரியில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு வந்த கால்ஸு போட்டு 2 நாளே முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணும்ன்ட்டு போடுறீங்களான்னு தான் என்னை கேட்டிருக்காங்க. ஆமாம், ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உன்னோட கிளைண்ட்டுக்கிட்ட நீ முன்னாடியே ஷேர் பண்ணிட்டு, நம்ம வீடியோ போஸ்ட் ஆகுதோ இல்லையோ நீ உன் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுற. ஸோ இது வந்து வீடியோவில் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்ககிட்ட எக்ஸிஸ்டிங், அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் வந்து நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ என்னால் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி வந்தால் உடனே சொல்லுங்கட்டு. அவங்களுக்காக நாங்கள் தனியாக வந்து ஒரு கிளைண்ட் பேஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். அதை விட முக்கியமான விஷயம், எங்களோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட வீடியோவும் அதுக்கு முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முகேஷ், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஆக்சுவலாக பிளாட் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா 4 ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, பிளாட் நம்பர் 4, 5, 7, 8. ஓகே. ஸோ 4 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். 4மே பார்த்தோன்னா சவுத் ஃபேஸிங். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக நல்ல ஸ்பேஷியஸாக கார்டன் செட்டப்போட வீடு கட்டணும்னு நிறையா பேருக்கு ஆசை இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ சென்னையில் போயிட்டு வாங்கணும் அப்படின்னா, சென்னை சிட்டிக்குள்ளே வாங்கணும்னா அவங்ககிட்ட 2 கோடி 3 கோடி இல்லாமல் இடம் வாங்க முடியாது. அதுவும் இப்போ நம்ம காமிக்கிற இடம் தான் வந்து சைஸஸில் வாங்கவே முடியாது. நான் வந்து நம்ம போட்டிருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம டீட்டெயிலாக சொல்லிட போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, ஜிஎஸ்டி ரோடு, கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடில் தீபம் ஹாஸ்பிட்டல். நீங்கள் தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா தீபம் ஹாஸ்பிட்டல் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மார்க்கெட் ரோடு கட் ஆகும். அந்த மார்க்கெட் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக, அந்த மார்க்கெட் ரோட்டில் எங்கேயுமே திரும்பாமல் வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. நீங்கள் வரும்போதே தெரியும் சுற்றி வீடுங்களாக இருக்கும். அவ்வளோ வீடுங்க. ஒரு மெயின், அதாவது இதாங்க ஜிஎஸ்டியில் கூடுவாஞ்சேரினா இதான் கூடுவாஞ்சேரி. எக்ஸாக்ட் கூடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர்ஸ். அந்த மார்க்கெட் ரோடு அப்படியே தாண்டி உள்ளே வந்தால் 1 கிலோமீட்டர்ஸ் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து. ஸோ அதில் தான் நம்மளோட சூப்பரான இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்தோன்னா தார் ரோடு போட்டு அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இல்லாமல் போட்டு அது வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் நம்ம போடல. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் இங்கே இடம் வாங்குறாங்கன்னா இந்த ரோடு வந்து அவங்க ரொம்ப அழகாக யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்காக நம்ம காங்க்ரீட் ரோடு தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.
நான் எடுத்துன்னு வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நான் எடுத்துன்னு வருவேன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதோட சைஸ் என்னன்றதை நீ கிளைண்ட்டுக்கு சொல்ல. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் தானே அவைலபிளுமே இருக்குது. மொத்தமே 4 தான். நம்ம போட்டே பார்த்தீங்கன்னா இப்போ 1 மாதம் தான் ஆக போகுது. மொத்தமாக 19 பிளாட் நம்ம கிளைண்ட்டுக்காக கொண்டு வந்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வெறும் 4 பிளாட் தான், அதுவும் 1800 ஸ்கொயர் ஃபீட்டோட சூப்பராகவே இருக்குங்க. கண்டிப்பாக இது இப்போவுமே பார்த்தோன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டியை பார்க்க கிளைண்ட்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் மூவ்மெண்ட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் தான். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட்டை புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் போக மாட்டீங்க. அண்ட் இதோட சைஸுமே தம்பி சொன்ன மாதிரி சொல்லு முகேஷ், 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கார்டனிங் செட்டப் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் லொக்கேஷன்லாம் ஒன்று விட்டாங்க, நான் லோக்கல்னால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம கிளாம்பாக்கத்தோட பேக் சைடு, நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுலேருந்து இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது கிளாம்பாக்கத்தோட பேக் சைடு. ஸோ அதுவுமே மிஸ் பண்ணிடாங்க. நம்ம கிளாம்பாக்கம் ரொம்ப நியர்பை ஆக்சஸ்லேயே இருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் நமக்கு ஐடி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூரில் நமக்கு ஸ்ரீராம் கேட்வே அண்ட் அசென்சஸ், டிசிஎஸ், ரெண்டாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜோகோ இருக்குது. ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் ஜிஎஸ்டி ரோடு ஒட்டின மாதிரியே வந்துடுச்சு. நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல இடம் வாங்கினீங்கன்னா ஒரு சிட்டிக்கு நடுவில் வேளச்சேரியிலையோ இல்லை வந்து டி நகர்லையோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்ன ஒரு அப்ரிசியேஷன் இருக்குமோ அதே அப்ரிசியேஷன் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் இருக்கும், இந்த லொக்கேஷன்லையுமே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வீடோடவே கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வீடோட வேணும்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி தரோம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி வந்து டேரெக்டாக சைட்டை பாருங்கள், பிளாட்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்லேருந்து எலிவேஷன் வரைக்கும் நாங்களே போட்டு தரோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க, ஸோ எனக்காக இல்லை நான் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கா கிரவுண்டில் எல்லாருமே அரை கிரவுண்ட் 1/4 கிரவுண்ட் போடுவாங்க, முக்கா கிரவுண்டு இருக்காது. ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு 30, அப்படியே லென்த் வந்து பார்த்திங்கன்னா 60 வரும். 30க்கு 60ன்ற ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு முகேஷ், பக்கத்தில் நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், தீபம் ஹாஸ்பிட்டல், நம்ம ஏற்கனவே சொன்னோம் தீபம் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. அண்டு இந்த ரோட்டில் ஒட்டி எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. ஓகே, நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா தாம்பரத்தில் நம்ம இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே தாண்டினா குரோம்பேட். ஓகே, நீ அந்த பக்கம் போகணுன்றது அவசியம் இல்லை. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நமக்கு வண்டலூர் இருக்குது. வண்டலூரில் இல்லாத ஹாஸ்பிட்டலே இல்லை. அது தாண்டினோடனே பார்த்தோன்னா கிளாம்பாக்கம் ஊரை பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா அதை சுற்றி இருக்க ரேடியஸில் எவ்வளோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ப்ரைஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய்க்கு வாங்கினவங்க இந்த வருஷத்தில் 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்க ஏரியா. இதெல்லாம் வந்து கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் ப்ராப்பர்ட்டியை தப்பான ஒரு இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீ கிளைண்ட்டுக்கிட்ட தெளிவாக சொல்லு, அப்ரூவல் பார்த்து வாங்கணும். டிடிசிபி அப்ரூவல், அந்த சிஎம்டி அப்ரூவல் இருந்தால் சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும். பேங்க் லோன் போக முடியுதான்னு செக் பண்ணணும். லீகல் ஒப்பீனியன் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். இதெல்லாமே இருந்தால் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு, உன்னை தேடி வரவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தோன்னா 4 பிளாட் இருக்குன்றதால யார் ஃபஸ்ட்டு வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு விஷயம். ஓகே, அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க நம்மகிட்ட. ஏன்னா அவங்க வந்து ரெகுலராகவே நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்து தருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சொந்தங்களுக்கு நீ எப்படி தரணும் ப்ராப்பர்ட்டியை? ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்தோடனே முதல் விஷயம் அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணணும். அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் நமக்கு மற்ற நியூ என்கொயரிஸ் வரும்போது அவங்களுக்கு காமிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களை நம்பி வர சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நீங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முகேஷோட கான்டாக்ட் நம்பர் தான் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த முகேஷோட டீம் இருக்காங்க. நீங்கள் முகேஷ்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா முகேஷ் அவங்க டீம் வச்சு உங்களுக்கு டேரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டியாக எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட இப்போ ரேட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷனில் யாருமே தர முடியாத ரேட். ஏன்னா ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியை லேஅவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்ட்னர் அவர் தான் வந்து லான்ச் பண்ணுறாரு. நம்ம பார்ட்னர் அவரோட லேஅவுட் தான் இது. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இது அவரோட சொந்த இடம்.
அவங்க பூர்வீகமாக இங்கே விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இடத்துல லேஅவுட் போட்டதால் ஸோ அவரால் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு தர முடியுது. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 5200 பண்ணிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கனாலே 6000 ரூபா 6500 சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5200 தான் கோட் பண்ணிருக்கோம். அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னாலும் 75% வரைக்கும் நாங்களே 75% வரைக்கும் நாங்களே பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக வீடு கட்டலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன், EB எல்லாமே வந்து நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா பாருங்க. ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா நான் ரோடை காமிச்சிடுறேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுங்க. ஸோ ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவ்வளோ இருக்குது. நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு பில்டராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே ஏன்னா ஒரு பிளாட்டே வந்து பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நீங்கள் பில்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஒரு பிளான் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கும், இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட்டு யாராவது பில்டர் கட்டுறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு ஏதாவது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி அது பூஸ்டப் ஆகி நிறைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.